நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் குடும்பத்தை நேசிக்கும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசை வழங்க விரும்புகிறீர்களே அல்லவா? அந்த மிகப்பெரிய பரிசு என்ன? அது உங்கள் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவது. உங்கள் குடும்பம் அபாயத்தில் இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் முன்கூட்டியே அறிந்திருந்தால் அவர்களை பாதுகாக்க உங்கள் மிகச் சிறந்ததை செய்வீர்கள் அல்லவா? ஆனால் நீங்கள் எதையும் செய்ய முடியாத நிலை என்றால், உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு, உங்கள் சொந்த வாழ்க்கை கூட ஆபத்தில் இருந்தால், இதே நிலைமையை ரகாப் சந்தித்தார். அவர் தனது குடும்பத்திற்கு ஒரு பேரழிவு நெருங்கி வருகிறதை அறிவார். அவர் கடவுளிடம் அளித்த பதிலும் எடுத்த முடிவுகளும் அவரது குடும்பத்தை அடுத்ததாக வரவிருக்கும் அபாயத்திலிருந்து காப்பாற்றிய திறவுகோலாக மாறின. எரிகோ கைப்பற்றப்பட இருக்கும் போது அவரது குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் என்ற உறுதியேதும் இல்லை. அவர்கள் தங்கள் உயிர்களை இழக்கக்கூடும் என்பதை அவர் அறிவார். ஆனால் அவர் என்ன செய்தார்? ரகாப் தைரியமாக ஊசர்களிடம் தனது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு கேட்டார். இந்த தைரியமான கோரிக்கையை அவர் செய்ய முடிந்தது ஏனெனில் அவர் ஏற்கனவே கடவுளின் பக்கத்தில் நிற்க முடிவெடுத்திருந்தார். அவர் ஊசர்களை காப்பாற்ற தனது வாழ்க்கையை ஆபத்தில் ஆற்றினார். மேலும் கடவுளின் மீது இருந்த நம்பிக்கை அவருக்கு செயலாற்ற தைரியம் தந்தது. இன்று ரகாபின் கதையானது நமக்காக சக்தி வாய்ந்த உதாரணமாக உள்ளது. நீங்கள் உண்மையில் உங்கள் குடும்பத்தை நேசிப்பவராக இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக செய்யக்கூடிய சிறந்த விஷயம் அவர்களை இரட்சிக்கும் தேவனுக்கு ஒப்படைப்பதாகும். உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி கடவுளிடம் வேண்டுதல் நடத்துவது உங்கள் காதலின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் அவர்களை காப்பாற்றுவதற்கு மிக அர்த்தமுள்ள வழியாக உள்ளது. அப்போஸ்தலர் செயல்கள் பிற்பகல் 4:31 இல் கர்த்தர் இயேசுவை நம்புங்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் நமது இருதயத்தை தூய்மையாக்கி கடவுளை நம்முடைய படைப்பாளராகவும் மீட்பாளராகவும் நம்ப முடிகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவில் உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கவும் அவர்களை இரட்சிப்பிற்கு வழிநடத்தவும் நீங்கள் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். என்று உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கக்கூடும் கிறிஸ்துவின் நிலையான பாதுகாப்பின் பரிசு.